11வது முறையாகவும் தோல்வியை சந்திப்பார் எடப்பாடி பழனிசாமி. செந்தில் பாலாஜி கூறியதை முழுமையா தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையா பாருங்க. இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கரூர் மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. அதில் விண்ணப்பம் கொடுத்து தீர்வு காணப்பட்ட பயனாளர்களுக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சான்றிதழ் வழங்கினார். இதன் பின் செய்தியாளர்களை சந்தித்து செந்தில் பாலாஜி கூறியதாவது: சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக திமுக தரப்பில் மகளிருக்கு உரிமை தொகையாக ரூபாய் 1000 வழங்கப்படும் என்று அறிவித்தது. அதற்கு போட்டியாக அதிமுக தரப்பில் ரூபாய் 1500 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதிமுகவின் வாக்குறுதிகளை மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் திமுகவுக்கு ஆட்சி பொறுப்பை வழங்கினார்கள். மகளிர் உரிமை தொகை விஷயத்தில் தற்போது விடுபட்டவர்களுக்கும் முகாம் மூலமாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. எனவே தேர்தல் களம் நெருங்குவதால் முன்கூட்டியே வாக்குறுதியை அளிக்க தொடங்கி இருக்கிறார்கள். அப்படியாவது மக்களிடத்தில் வரவேற்பை பெற முடியுமா என்று முயற்சிக்கிறார்கள். ஒரு தொகுதியில் ஒரு இடம் அல்லது 2 இடத்தில் கூட்டம் நடக்கிறது. சாதாரணமாக 3000 முதல் 4000 பேர் வரை கூடுகிறார்கள். 5000 வருகிறார்கள் என்று கூட வைத்துக் கொள்வோம். ஆனால் ஒரு தொகுதியில் 3 லட்சம் வாக்குகள் உள்ளன. 3 லட்சம் வாக்காளர்கள் இருக்கும் இடத்தில் 3000 பேர் கூடுவதை சிலர் பெரிதுபடுத்தி காட்டுகிறார்கள். மக்களின் மனநிலையை எண்ணி பார்க்க வேண்டும். மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அரசாக தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்றாலும் கூட மாநில அரசின் நிதியை மூலம் தமிழ்நாட்டை உயர்த்தியுள்ளனர். அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக ஓராண்டுக்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி கொடுத்தாலும் அதனை மக்கள் ஏற்க தயாராக இல்லை. இதுவரை 10 தேர்தலில் தோல்வியடைந்த பழனிசாமி இனி 11வது முறையாகவும் தோல்வியை சந்திக்க உள்ளார். மக்கள் அதனைத்தான் எதிர்க்கட்சி தலைவருக்கு பரிசாக அளிக்கப் போகிறார்கள். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.